الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் 3 திக்ருகளை அறிந்து கொள்வோம். கடல் நுரையை போன்ற பாவங்களையும் மன்னிக்கக்கூடிய சிறப்பான 3 திக்ருகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள். அதில் முதல் செய்தியாக அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி திர்மிதியில் 3460வது எண்ணிலே இடம்பெறுகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், மா அலல் அர்தி அஹதுன் யகூல் லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் இல்லா குஃபிரத் அன்ஹு ஹதாயாஹு வலவ் கானத் மிஸ்ல ஜபதில் பஹர். இதில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், இந்த பூமிக்கு மேல் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர் இப்படி கூறினால், லா இலாஹ இல்லல்லாஹ், உண்மையாக வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன், வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சக்தியாக இருந்தாலும் அல்லாஹுவை கொண்டே அன்றி இல்லை என்று குறிப்பிட்டால் அவரது தவறுகள் கடல் நுரையை போன்றிருந்தாலும் மன்னிக்கப்பட்டுவிடும். எனவே நறுமையான சகோதரர்களே, எவ்வளவு சிறப்பான வார்த்தைகள் என்று பாருங்கள். இந்த செய்தியில் எண்ணிக்கை குறிப்பிடப்படவில்லை, அதை கூறுவதற்குரிய நேரம் சந்தர்ப்பம் குறிப்பிடப்படவில்லை. எனவே பொதுவாக நாம் இந்த திக்ரை எவ்வளவு வேண்டுமானாலும் நாம் செய்து கொள்ள முடியும், இதை கூற முடியும். எனவே இந்த சிறந்த வார்த்தைகளை நாம் அதிகம் ஓதுவோம், அதிகம் கூறி வருவோம். லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்ற இந்த திக்ர். இரண்டாவது, என் அருமை சகோதரர்களே, கடல் நுரையை போன்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற மற்றும் ஒரு தஸ்பீஹ். இது புகாரியில் 6405, முஸ்லிமில் 2691, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், யார் ஒரு நாளைக்கு 100 முறை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று கூறுவாரோ அவரது சிறு தவறுகள் கடல் நுரையை போன்றிருந்தாலும் மன்னிக்கப்பட்டுவிடும். எனவே நறுமையான சகோதரர்களே, இதன் மூலம் மன்னிக்கப்படுகின்ற தவறுகள் சிறு தவறுகள், ஒருவருடைய சிறு பாவங்கள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற இந்த திக்ர், அல்லாஹுவை நான் போற்றி துதிக்கிறேன் என்ற இந்த வார்த்தைகள், இதை ஒருவர் ஒரு நாளைக்கு 100 முறை சொல்வதன் மூலம் இந்த சிறப்பை அடைந்து கொள்கிறார். எனவே நாம் இந்த திக்ரை ஒரு நாளைக்கு 100 முறை கூறி வருவோம். அதைவிட அதிகம் கூறுவதற்கும் வேறு ஹதீஸ்களிலே ஆதாரம் இருக்கின்றன. 100 முறை கூறுவதன் மூலம் இந்த சிறப்பை அடைந்து கொள்ளலாம். இந்த ஹதீஸிலே வரக்கூடிய வாசகம் ஃபி யௌமி, ஒரு நாளைக்கு. அப்போ இதை காலையிலே சொல்ல வேண்டும் என்று இந்த ஹதீஸில் வரவில்லை, மாலையில் என்று வரவும் இல்லை. இந்த ஹதீஸிலே வருகிறது, யார் ஒரு நாளைக்கு, அதை அவர் காலையில் சொல்லலாம், பகலில் ஓதலாம், மாலையில் ஓதலாம், இரவில் ஓதலாம், அவர் அந்த விரும்பிய நேரத்தில் இதை என்ன செய்யலாம், இதை ஓதிக்கொள்ளலாம். எனவே நறுமையான சகோதரர்களே, இதை ஒரு நாளைக்கு 100 முறை சொல்வதென்பது எவ்வளவு ஒரு எளிதான விஷயம், எளிதான ஒரு காரியம். இதற்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பை வைத்திருக்கிறான்.
எனவே சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி என்று சொல்லும்போது, அதாவது அல்லாஹுவை ஒருவர் போற்றி துதிக்கக்கூடிய வார்த்தைகள், இந்த வார்த்தைகளை நாம் சொல்வதன் மூலம் இந்த மகத்தான சிறப்பை அடைந்து கொள்ள முடியும். மூன்றாவது செய்தி, என் அருமை சகோதரர்களே, முஸ்லிமிலே இடம்பெறக்கூடிய செய்தி 597வது எண்ணிலே இடம்பெறுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், யார் ஒருவர் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும், அதாவது ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 33 இவ்வாறு 99 முறை கூறிவிட்டு 100ஐ பூர்த்தி செய்வதற்காக லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று கூறுவாரோ, அவரது சிறு பாவங்கள் கடல் நுரையை போன்றிருந்தாலும் மன்னிக்கப்பட்டுவிடும். எனவே அன்பிற்குரியவர்களே, நாம் ஃபர்லான தொழுகைக்கு பிறகு இந்த திக்ரை சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 33, 100ஐ பூர்த்தி செய்வதற்காக லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று ஓதும்போது அது 100ஆகி விடுகிறது. அதன் மூலம் கிடைக்கக்கூடிய சிறப்பு மகத்தான சிறப்பாகும். கடல் நுரையை போன்ற பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்பட்டுவிடும். எனவே அருமை சகோதரர்களே, இந்த திக்ர்களை நாம் செய்யும் போது கூறும்போது அவசரமாக இல்லாமல் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் எப்படி நாம் சொல்வது, வார்த்தைகளை நாம் அவசரப்படுத்தி அதை முழுமையாக வெளிப்படுத்தாமல் சொல்வது அதனுடைய நன்மையை பெற்றுத்தராது. அப்போ சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் இவ்வாறு நாம் நிதானமாக நிறுத்தி அந்த திக்ர்களை நாம் செய்ய வேண்டும். எனவே இது இந்த தலைப்பில் நாம் பார்க்கக்கூடிய மூன்றாவது செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. நான்காவது ஒரு செய்தி வருகிறது, ஆனால் அந்த செய்தியுடைய தரம் சம்பந்தமான விமர்சனம் இருக்கிறது. இது இப்னு ஹிப்பானிலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்திதான். யார் தூங்கச் செல்லும் போது தனது விருப்புக்கு செல்கிறார், இரவில் விருப்புக்கு சென்று லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்று கூறுவாரோ, அவரது பாவங்கள் கடல் நுரையை போன்றிருந்தாலும் மன்னிக்கப்படும் என்று வரக்கூடிய இந்த செய்தி. இந்த செய்தியை பொறுத்தவரையில் சிலர், அதாவது இது அபூ ஹுரைரா அதனுடைய கூற்றென்றும் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் இந்த செய்தியுடைய அறிவிப்பாளர் வரிசையில் விமர்சனம் இருக்கிறது என்பதை நாம் கூறிக்கொள்ள வேண்டும். எனவே இதற்கு நாம் முன்னர் பார்த்த 3 செய்திகளும் ஆதாரபூர்வமானவைகள். எனவே நாம் இந்த சிறப்பான இந்த திக்ர்களை நாம் நமது வாழ்விலே ஓதி வருவதன் மூலம் இந்த சிறப்புகளை அடைந்து கொள்வோமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.